கந்தசஷ்டி பெருவிழாவின் 3வது நாளான இன்னைக்கு குமரக்கோட்டத்தை பக்தி செய்யலாம். அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையா செய்தது தவறு என்று அன்னை பார்வதி சொல்ல, அதற்கு பரிகாரம் தேடி முருகப்பெருமான் வந்து அமர்ந்த இடம்தான் நகரேஷு காஞ்சின்னு போற்றப்படுகின்ற முக்தி தரும் 7 தலங்களுள் ஒன்றான காஞ்சிபுரத்தில் அமைந்திருக்கும் குமரக்கோட்டம். ஒருபுறம் காஞ்சி காமாட்சி அம்மன் கோவில், மறுபுறம் ஏகாம்பரேஸ்வரர் கோவில். இரண்டுக்கும் நடுவே அருள்பாலிக்கிறார் முருகப்பெருமான். மாமரத்தடியிலே சிவலிங்க பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்ததால் இவருக்கு மாவடி கந்தன்னு பேர். இவர் பிரதிஷ்டை செய்த லிங்கத்திற்கு சேனாபதீஸ்வரர்னு பேர். இங்கே முருகப்பெருமான் பிரம்மசாஸ்தாங்கிற வடிவில் கருவறையில் இருக்கார். இடுப்பில் மான் தோல் கட்டியிருக்கார். கையில் கமண்டலம், ஜபமாலை, ஒரு கையை இடுப்பில் வச்சு ஒரு கையை அருள்பாலிக்கும் விதமாக அபயஹஸ்தமாக இருக்கிறார். இங்கே இருக்கக்கூடிய உற்சவருக்கு பேர் அனந்த சுப்பிரமணியன்னு பேர். 5 தலை நாகம் குடைபிடிக்கும். சிவனை வழிபட்டதால் கருவறையில் வள்ளி தேவசேனா கிடையாது. அதனால் வள்ளி தேவசேனாவினுடைய உற்சவர் சிலையிலையும் 3 தலை நாகம் குடைபிடிக்கிறது மாதிரி இருக்கும் அமைப்பு மிகவும் சிறப்பு. புகழ்வாய்ந்த கந்தபுராணம் 10ஆம் நூற்றாண்டில் இங்கே தான் அரங்கேற்றப்பட்டது. இந்த கோவிலில் பூஜை செய்த கச்சியப்ப சிவாச்சாரியாருக்கு முருகப்பெருமானே திகட சக்கரம்னு முதல் அடி எடுத்து கொடுக்க எழுதப்பட்ட நூல் இது. கந்த சஷ்டியின் போது மக்கள் 108 முறை இந்த கோவிலை வலம் வருவார்கள். அதுவும் சிறப்பு. புகழ்வாய்ந்த தெய்வம்னு ஒரு படம் வந்துச்சு இல்லையா, தேவரின் தெய்வம்னு அறுபடை வீடும் காட்டுவாங்க. மருதமலை மாமணியே முருகையா, திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம், அப்புறம் குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் போன்ற பாடல்கள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த படத்தில் உபயோகப்படுத்தப்பட்ட அதற்காக செய்யப்பட்ட அறுபடை வீட்டு முருகப்பெருமான் திருவுருவங்களும் இந்த கோவிலினுடைய சுற்றுச்சுவரில் பதிக்கப்பட்டிருக்கும் என்பது கூடுதல் சிறப்பு. மிகவும் அழகான கோவில் குமரக்கோட்டம். நன்றி, வணக்கம்.